அப்படி இந்த அம்மா என்ன தம்பி செஞ்சாங்க என ஒரு பெண் கேட்க, மருமகளா இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே. ஆனா இந்த பொம்பளை கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ்னு தெரிஞ்சும் மிருகத்தை விட கேவலமா நடந்துக்கிட்டது. அந்த பொண்ணுக்கு இரத்தப்போக்கு அதிகமாகி அந்த பொண்ணோட துணியெல்லாம் பின்னாடி ரத்தம், நடக்க முடியாம தயங்கி தயங்கி நடந்து வந்துச்சு. திடீர்னு மயங்கி கீழே விழுந்துருச்சு. அந்த பொண்ணு வயிற்று வலியில் துடிக்குது. பீரியட்ஸ் எல்லா பொண்ணுக்கும் வரக்கூடிய பிரச்சனை தானே. அந்த நேரம் அவங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும். ஒரு பொண்ணாக இருந்துட்டு இப்படி நடந்துக்குது. பாவம், கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் அந்த பொண்ணை நாயை இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க. பீரியட்ஸ் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு சிலருக்கு தான் மாதம் சரியான தேதியில் வரும். சிலருக்கு நாலஞ்சு நாள் முன்னாடியே வந்துடும். சிலருக்கு நாலஞ்சு நாள் தள்ளி வரும். வந்த இடத்துல இப்படி ஆனதுக்கு அந்த பொண்ணு என்ன செய்வாங்க? இதில் நீங்கள் அசிங்கமாக நினச்சி அந்த பொண்ணை திட்டிகிட்டே வர்றதுல என்ன நியாயம் இருக்குது? அந்த பொண்ணு முகத்தை பாருங்க, கூனி குறுகி அழுது அழுது கிறங்கி போயிருக்கு. இப்போ சொல்லுங்கம்மா, இந்த பொம்பளை செஞ்ச காரியத்துக்கு அவங்க தலையில் கிரீடம் வச்சு விடலாமா? சொல்லுங்கம்மா. இதே நிலமை உங்களுக்கோ உங்கள் அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ வந்தா நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க. அந்த பரிஞ்சு பேச வந்த பெண் விக்கி கேட்ட கேள்வியால் வாயை மூடி தலையை குனிந்து கொண்டார். இன்னொரு வீட்டுக்கு வாழ வந்தவ மருமகளாக இருந்தாலும் அவளும் ஒரு மனுஷி தானே. நமக்கு தெரிஞ்சே அம்மா வயசில் இருக்கிற பொம்பளைங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. இன்னும் தெரியாதது என்னவெல்லாம் இருக்கும். எத்தனை பொண்ணுங்க குடும்ப பிரச்சனைகளால் வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு குமுறிக்கிட்டு இருப்பாங்க. நினைக்கவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி பொம்பளைங்களால தான் எல்லா மாமியாரையும் ஒரே மாதிரி தான்னு பொண்ணுங்க நினைக்கிறாங்க. இவங்களை என்ன சொல்லி திருத்துறதுன்னே தெரியல. ஆதங்கமாய் பேசினான் விக்கி. அந்த பெண் மெல்ல எழுந்து அவனிடம் சென்றாள். தயவு செஞ்சு என் மாமியாரை எதுவும் சொல்லாதீங்க. என் முன்னாடி யாரும் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க செஞ்சது உங்களை பொறுத்த வரைக்கும் தப்பாக இருந்தாலும் அவங்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க செஞ்சது சரிதான். தன் மாமியாரை விட்டு கொடுக்காமல் பேசிய மருமகளை வியப்பாய் பார்த்தான் விக்கி. அந்த பெண் அடுத்து பேச வருவதற்குள் அந்த பெண்ணின் மாமியார் தலை குனிந்து மெல்ல அழத் தொடங்கினார். நீங்கள் எதுக்கத்த அலறீங்க? தப்பு பூரா என்னோடது. என்னோட உடம்பை நான் தான் கவனமாக பார்த்து நடந்திருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க. தப்பு என் மேலே தான். அவளும் விசும்ப அவளை விட்டு மெல்ல எழுந்து விக்கியின் அருகில் வந்தார். கண்கள் வெகுவாய் கலங்கி இருக்க, என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. நான் செஞ்சது தப்பு தான். என்னோட தப்பு தான். தயவு செஞ்சு எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க. கைகளை பிடித்து கொண்டு மன்னிப்பு கேட்டவரை பார்த்து மனம் கலங்கி போனான் விக்கி. பொது இடத்துல எல்லோரும் பார்க்குற மாதிரி அசிங்கப்படுத்திட்டாளேன்னு கோவத்தில் தான் அப்படி நடந்துக்கிட்டேன். மாமியார்னு திமிரில் இருந்துட்டேன். ஒரு அம்மாவாக இருந்து அவள் வழியை புரிஞ்சுக்கிட்டு அவளை பாதுகாக்கவே மறந்துட்டேன். இதை பாருங்கம்மா. எப்பவும் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்கிற தப்புக்கு முன்னாடி ஒரு நியாயமான காரணத்தை வச்சிருப்பான். அதனால் வெறும் காரணம் மட்டும்தான் முன்னாடி தெரியும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. உங்களை மாதிரி ஆளுங்க செய்கிற முதல் தப்பே அதுதான். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தா உங்கள் அம்மா இப்படித்தான் உங்ககிட்ட நடந்துப்பாங்களா? இதில் என்னம்மா அசிங்கம்? இது இயற்கை. இது ஒரு பொண்ணாக இருந்து வளர்ந்து அம்மாவா மாமியாராக மாறி இருக்கிற உங்களால் கூட ஒரு பொண்ணோட வழியை புரிஞ்சிக்க முடியலைன்னு நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. சத்தியமாக இல்லை தம்பி. மாமியாராக இருந்தால் அன்பு தெரியாது. அம்மாவாக இருந்து பாருங்க.